சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது, கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் இணைவதற்கான விண்ணப்பங்கள் மே 29ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கு எப்போது, எங்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா கேளுங்க. அதாவது, தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் புதிய பயனாளர்களை இணைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்தில் இணைவதற்கான விண்ணப்பங்கள் மே 29ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு ஜூன் 4ஆம் தேதி முதல் புதிய பயனாளர்கள் இணைக்கப்பட உள்ளனர். விநியோகிக்கப்படும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் ஜூன் 4ஆம் தேதி விண்ணப்பிக்கலாம். ஜூன் 4ஆம் தேதி புதன்கிழமை இத்திட்டத்தின் விண்ணப்ப பதிவு முகாம்கள் நடைபெற உள்ளது. இந்த முகாம்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைகளிலேயே நடைபெறுகிறது. இதனால் மக்கள் மிகவும் சிரமப்படாமல் இந்த உதவியை மிக எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் இணைய விண்ணப்பங்களுடன் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆகியவற்றை விண்ணப்பதாரர்கள் எடுத்து செல்ல வேண்டும். இந்த ஆவணங்கள் மிகவும் கட்டாயமாக எடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்துக்கு கீழ் உள்ளவர்கள், ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கு குறைவான மின்சாரம் பயன்படுத்துபவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். அதேபோல 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். இந்நிலையில் கடந்த பட்ஜெட்டில் தகுதியுடைய அனைத்து மகளிருக்கும் உரிமைத் தொகையை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து விடுபட்டவர்கள், புதிய விண்ணப்பதாரர்கள் ஆகியோர் தற்போது விண்ணப்பங்களை அளித்து வருகிறார்கள். அதேபோல ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், வருமான வரி செலுத்துவோர், மத்திய மாநில அரசு ஊழியர்கள், ஓய்வூதியம் பெறும் மகளிர், வார்டு உறுப்பினர்களை தவிர்த்து எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோர் விண்ணப்பித்தால் உரிமைத் தொகை கிடையாது. இதேபோன்று முதியோர் ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம் பெறுவோருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் நிதி கிடையாது என்பதை விண்ணப்பிக்கும் முன் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல கார், ஜீப், கனரக வாகனங்கள், டிராக்டர் வைத்திருப்பவர்களுக்கும் ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேல் வருவாய் பெற்று ஜிஎஸ்டி செலுத்துவோருக்கும் மகளிர் உரிமைத் தொகை கிடையாது என்று நினைவில் கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வந்துள்ளது. அது என்னவென்றால், ஜூன் 6ஆம் தேதி டெம்போ விகிதத்தை குறைக்க ஆர்பிஐ முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 3வது முறையாக டெம்போ விகிதம் குறைக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் நாம் கட்டும் வீட்டு லோன் உள்ளிட்ட பல கடன்களின் வட்டி குறையும். அது எப்படி என்றால், ரிசர்வ் வங்கியால் வணிக வங்கிகளுக்கு நிதிக்கான வட்டி அளவு நிர்ணயம் செய்யப்படும். இந்த வட்டி விகித நிர்ணயம்தான்
ரெம்போ விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. இதை வைத்துதான் வங்கிகள் தாங்கள் அளிக்கும் கடன்களுக்கு வட்டியை நிர்ணயம் செய்யும். இந்த விகிதம் உயர்ந்தால் வட்டி உயரும். அதேபோல் கட்ட வேண்டிய தொகை அதுவும் உயரும். ஏற்கனவே 2 முறை இந்த வருடம் குறைக்கப்பட்ட நிலையில் அடுத்த மாதம் 3வது முறையாக ரேட் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. சமீபத்தில் ரிசர்வ் வங்கி ரெம்போ விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் பிபி குறைப்பதாக அறிவித்து உள்ளது. அதாவது 6% குறைத்து உள்ளது. அடுத்த சில மாதங்களில் பணவீக்கம் 4% குறைவாக இருக்கும் என்றும் ஆர்பிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்த ரெம்போ ரேட் உயரும் போதெல்லாம் வட்டி உயர்வதால் இஎம்ஐ கட்ட வேண்டிய காலமும் உயரும். உதாரணமாக நீங்கள் மாதம் 30,000 கட்டுறீங்கள் என்றால் அதற்கு 20 வருடங்களுக்கு இஎம்ஐ காட்டுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படியென்றால் ரெம்போ ரேட் உயரும் பட்சத்தில் நீங்கள் கட்ட வேண்டிய வட்டி கூடுதலாகும். இதனால் இஎம்ஐ உயரும். ஒருவேளை இஎம்ஐ உயராத பட்சத்தில் வங்கிகள் இஎம்ஐ செலுத்தும் காலத்தை உயர்த்தும். உதாரணமாக சொல்ல போனோம் என்னவென்றால் இஎம்ஐ 35,000 உயரும். அல்லது இஎம்ஐ செலுத்தும் காலம் 25 ஆண்டுகள் கூட ஆகும். இது வெறும் உதாரணம்தான். ரெம்போ ரேட் உயரும் இறங்கும் விகிதத்தை வைத்து இது மாறும். இப்படிப்பட்ட நிலையில்தான் வீட்டுக்கடன் வாங்கியவர்களுக்கு முக்கியமான நற்செய்தி ஒன்றை ரிசர்வ் வங்கி ஆப் இந்தியா தெரிவித்துள்ளது. இந்த முறை 25 முதல் 50 பிபிஎஸ் புள்ளிகளை அடுத்த மாதம் குறைக்க இந்திய ரிசர்வ் வங்கி ஆலோசனை செய்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. ஒரே வருடத்தில் 3வது முறையாக அடுத்த மாதம் ரெம்போ ரேட்டை குறைக்க ரிசர்வ் வங்கி இந்த ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது மொத்தமாக இந்திய ரிசர்வ் வங்கி தற்போதைய நிதியாண்டிலேயே ரெம்போ விகிதத்தை 100 அடிப்படை புள்ளிகள் குறைக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இதற்காக அடுத்த கட்டமாக 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் 100 பிபிஎஸ் புள்ளிகளை குறைக்க ஆர்பிஐ திட்டமிட்டு உள்ளது. ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் ஒவ்வொரு கூட்டத்திலும் 25 பிபிஎஸ் குறைக்கப்படும் என்று ஆர்பிஐ பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்து உள்ளனர். அதேபோல ரெம்போ விகிதம் இந்த வருட தொடக்கத்தில் 6.50% இருந்தது. அதன் பின் பிப்ரவரியில் இதன் விகிதம் 25 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டது. இதனால் அப்போது வட்டி விகிதம் 6.25% உள்ளது. இது வீட்டுக்கடன் வாங்கியவர்களுக்கு பெரிய பலன் அளிக்கும் என்பது எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மீண்டும் 2 முறை ரெம்போ குறைக்கப்பட்டு தற்போது ரெம்போ விகிதம் 6% உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.